இது வந்து வீட்டிலே அஞ்சார புட்டியில் விழுந்த விதையெல்லாம் கீழே போட்டு வீட்டிலே மிளகா நாற்று ரெடி பண்ணது. இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் இதை தான் நம்ம நட போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அழகிரி. எல்லாருக்கும் வணக்கம். இது வள்ளியம்மை தோட்டம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வெஜிடபிள்ஸில் எபிசோட் 3 பார்க்க போகிறோம். 1ல் வந்து தக்காளி செடி எப்படி நடுறது அப்படின்னு பார்த்தோம். 2ல் வந்து கத்திரிக்காய் எப்படி நடுறது பார்த்தோம். இன்றைக்கி பார்க்க போகிறது நம்ம மிளகா நாற்று எப்படி நடுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். வீட்லேயே எங்கள் அம்மா அஞ்சார புட்டியில் விழுந்த விதையெல்லாம் சேகரித்து வீட்லேயே நாற்று விட்டு எடுத்த நாற்று தான் இது மிளகா நாற்று. அதே போல் நீங்கள் நாற்று செலக்ட் பண்ணுறப்ப தக்காளி நாற்று, கத்திரிக்காய் நாற்று எதுவாக இருந்தாலும் லீஃப்லாம் பார்த்திங்கன்னா இது மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். இதோ பாருங்கள், எந்த ஒரு சுருக்கமும் இல்லாமல் தெளிவாக இருக்கும் லீஃபு. எந்த ஒரு பூச்சிலாம் உட்காந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா தழை வந்து ஒரு மாதிரி சுருக்கமாக இருக்கும், பார்த்தாலே ஒரு மாதிரி டல்லாக இருக்க மாதிரி இருக்கும் லீஃபு. அதனால் நாற்று நீங்கள் சூஸ் பண்ணுறது இதோ இருக்குது பாருங்கள். இப்போ இந்த நாற்று பார்த்திங்கன்னா லீஃப் வந்து உங்களுக்கு சுருக்கமாக இருக்குது பாருங்கள். இப்போ இந்த நாற்றுல வந்து பூச்சி இருக்குது. அதனால் நாற்று வாங்குறப்ப நல்ல நாற்றை பார்த்து வாங்க. வாங்கின நாற்று, தக்காளி நாற்று, கத்திரிக்காய் நாற்று எல்லாமே வந்து சந்தையில் தான் வாங்கினேன். இந்த ஆட்டு சந்தை, மாட்டு சந்தை, இந்த காய்கறி சந்தைலாம் போடுவாங்க இல்லையா, வாரத்துக்கு ஒரு நாள் போடுவாங்க. இங்கே வந்து பக்கத்தில் மதுரைப்பட்டு இருக்குது. அங்கே தான் வந்து நான் நாற்றுலாம் பை பண்ணுறது, சீட்ஸாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் அங்கே தான் வந்து நான் பை பண்ணுவேன். சரி, ஓகே. இப்போ நம்ம மிளகா செடி எப்படி நடுறது அப்படின்னு பார்த்துருவோம். அதே போல் நம்ம இப்போ மிக்சிங் சாண்ட் இருக்குது இல்லையா, நார்மலாக நம்ம கத்திரிக்காய்க்கு பண்ணது, தக்காளிக்கு பண்ணது என்னவோ அதே மிக்சிங் ரேஷியோ தான். பேக் வந்து நம்ம கத்திரிக்காய்க்கு யூஸ் பண்ணோம் இல்லையா, அதே பேக் தான். 40 சைஸ் தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா இதுவும் ஸ்டெம்மு வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். இருக்க செடி வந்து கொஞ்சம் அடர்த்தியாக வளரும், நல்லா குஸ்தியாக பெருசாக வளரும். ஸோ அதனால் நம்ம 40 சைஸ் பேக்கே நம்ம இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் நம்ம எப்பயும் பண்ண மாதிரியான சாயில் மிக்சிங். புதுசாக இந்த வீடியோவை பார்க்குறவங்க கத்திரிக்காய் தக்காளிக்கு சாயில் மிக்சிங் எப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் இருக்கும். லாஸ்ட் வீடியோவில் போய் பார்த்தீங்கன்னா சாயில் மிக்சிங் எப்படி அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். சரி, வாங்க நாற்று நடுறதை பார்க்கலாம். சென்டராக கவர்னுடைய சென்டர் பகுதியில் ஒரு சின்ன ஹோல் போட்டுக்கிட்டு இந்த வேர் மறையிற அளவுக்கு தான், ரொம்ப இது பண்ணிடாதீங்க. கரெக்டாக வேருக்கு ஒரு சுமார் ஒரு சென்டிமீட்டர் அளவுக்கு பள்ளம் போட்டுக்கிட்டு இப்போ நம்ம இந்த நாற்று வேர் மறையிற அளவுக்கு நம்ம இதை நட்டுக்கலாம். அப்படியே ஸ்லோவாக அப்படி மண்ணை தள்ளிட்டு அப்படியே சுற்றி இப்படி கொஞ்சம் அழுத்தி விட்டிங்கன்னா அப்படியே அது நிற்கும். அவ்வளோதான். தக்காளி கத்திரிக்காய்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாற்று நட்டுருப்போம். இது வந்து 2 நாற்று நடுறோம். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப சின்ன நாற்றாக இருக்குது இல்லையா, அதனால் ஏதாவது ஒன்று நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக 2 நாற்றாக இது நம்ம நட்டுறோம். தண்ணி வந்து சுற்றி ஊற்றிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மிளகா நாற்று நட்டாச்சு. நம்ம இதுக்கு முன்னாடி நட்டோம் இல்லையா தக்காளி நாற்று, கத்திரிக்காய் நாற்று எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வியூ பார்த்துடலாம் வாங்க. இதுதான் வந்து நம்ம நட்ட கத்திரிக்காய் நாற்று. இது சாண்டு பாருங்களேன், இன்னும் வந்து நம்மளுக்கு ட்ரை ஆகவே இல்லை. இன்னும் அந்த மாய்ஸ்சரிங் இருந்துக்கிட்டே இருக்குது, ஈரப்பதம் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் தண்ணி ஊற்றக்கூடாது. நீங்கள் நல்லா காஞ்சிடுச்சு, மண் நல்லா ட்ரை ஆகிடுச்சு அப்படின்னா அப்படி தான் தண்ணி ஊற்றணும். பாருங்கள், அப்படியே கையிலெல்லாம் பிசு பிசுன்னு பிடிக்குது பார்த்தீங்களா. இன்னும் ஈரம் காயிட்டு தான் நம்ம தண்ணி ஊற்றணும். சரி, வாங்க தக்காளி செடியை பார்க்கலாம் அது எப்படி இருக்குன்னு. இதுதான் வந்து தக்காளி செடி நம்ம நட்டது. இதுக்கும் பாருங்களேன், சாண்டு இன்னும் நம்மளுக்கு காயவே இல்லை, ட்ரை ஆகவே இல்லை. இன்னும் கையெல்லாம் பார்த்திங்கன்னா பிசு பிசுன்னு பிடிக்குது. இன்னும் ஈரப்பதம் இருக்குது. நல்லா ஈரம் காயட்டும் அப்படின்னா நம்ம வந்து தண்ணி ஊற்றணும். ஸோ இதுக்கும் இன்றைக்கி நம்ம தண்ணி ஊற்ற வேணாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான எபிசோடில் மிளகா நாற்று எப்படி நடுறது அப்படின்னு பார்த்துட்டோம். மிளகா நாற்று நம்ம நட்டுட்டோம். அதே போல் இன்றைக்கி உங்கள்கிட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேங்க்கெல்லாம் போகிறீங்க அப்படின்னா ஜுவல் லோனு இல்லை ஹவுஸ் லோனு எந்த லோனாக ஒன்றும் இருக்கட்டும், அது 1 இயருக்கு ஒன்ஸு இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க.
இப்போ ஒரு சில பேர் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மானியத்தில் வச்சுருப்பாங்க. மானியன்றது அந்த 1 இயர்க்குள்ளே ரினியூவல் பண்ணால் மட்டும்தான் அந்த மானியம் வந்து செல்லும். அப்படி அந்த 1 இயரை தாண்டி போயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நார்மலான இன்ட்ரெஸ்ட் ரேட்டு தான் போடுவாங்க. இப்போ சாதாரணமாக ஒரு ஜொல் லோன் வைக்கிறோம் நம்ம அப்படின்னா, அதுக்கு கிராப்பு நீங்கள் என்ன பயிர் செய்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு சிட்ட அடங்கல் கேட்பாங்க. நம்ம அதை கொடுக்குறோம், அதை சப்மிட் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 4% போடுவாங்க. 3% வந்து மானியம். அது எப்போ யாருக்கெல்லாம் செல்லும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த 1 இயர் முடியறதுக்குள்ளேயே நீங்கள் அதை ரினியூவல் பண்ணிட்டீங்க அப்படின்னா மட்டும்தான் செல்லும். ரினியூவல் பண்ணுறதுக்கு நீங்கள் டேட்டை தவறிட்டீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து மானியம் செல்லாது. 7% வட்டி தான் நீங்கள் கட்ட வேண்டியதாக இருக்கும். ஸோ அதனால் அதை நீங்கள் ரீவைண்ட் பண்ணணும், இல்லை ரிமைண்டர் பண்ணணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, ஒன்று நீங்கள் மந்த்லி கேலண்டரில் அதுக்கான டியூ டேட்டை ஃபைன் பண்ணி ஒரு நோட் பண்ணி ஒரு ரவுண்ட் போட்டு டேட்டை மென்ஷன் பண்ணிவிடுங்க. அப்படிங்க இல்லை அப்படின்னா கூகுள் கேலண்டரில் போயிட்டு நீங்கள் என்ன டேட்டு அப்படின்றத 1 வீக் பிஃபோராகவே கூகுள் கேலண்டரில் ஒரு அலாரம் செட் பண்ணிவிடுங்க. உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ அதனால் நீங்கள் மானியத்தோட ஜொல் லோன் பெற முடியும். சரி, ஓகே. நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு பிளான்ஸ் நடுறதை பற்றி நான் சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது அழகிரி. இது வள்ளியம்மை தோட்டம்.